பொதுவா நம்ம பேச வேண்டிய விஷயம். திருமணம் என்பது கொஞ்ச நாள் கழிச்சு அது புளிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, நெருக்கமா இருக்காங்க, பேசிக்கிறாங்க, ஜாலியா இருக்கு. இன்பமான திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா போக 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 அதுல சலிப்பு தட்டுது, அலுப்பு ஏற்படுது. இந்த முகரக்கட்டைய எதுக்கு பார்க்கணும்? இவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? "சீ போ" அப்படின்ற ஆட்டிட்யூடு போக போக வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது அது எப்பயாவது தணிச்சு, இல்ல இல்ல அது மறுபடியும் நம்ம மீட்டு உருவாக்கணும். அதுல சுவாரஸ்யத்த திரும்ப ஏற்படுத்தணும். அத இன்னொரு நல்லபடியா கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணது ஒரு விதம். சில பேருக்கு அந்த முயற்சி கூட ஏன் நான் மெனக்கெட்டு பண்ணணும்? அது பண்ண முடியாது. அது இல்லன்னா போனா போட்டும். அது இல்லாம நான் தனியா கூட இருக்கிறேன். இல்ல இன்னொரு துணையோட நான் இருந்துக்கிறேன். இந்த பழைய துணையோட என்னால இருக்க முடியலன்னு எதார்த்தமாவே ஒருத்தர் வாழ்க்கையில அந்த மாரி சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்கள் நடக்கறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல, குறை சொல்லல. ஆனா இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, அதுல ஏற்பட்ட பின்விளைவுகள யார் தாங்குறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கணவனோ, மனைவியோ இந்த கூடுதலா வர காதலியோ இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றதில்ல. இந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்றது அந்த திருமணத்தினால உருவான குழந்தைகள். அந்த குழந்தைகள் வாழ்க்கையில அது மிகப்பெரிய இடியா விழுறத தான் நம்ம பார்க்குறோம். உங்க அப்பா, அம்மா பண்ற பிரச்சனைக்கு நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு நம்ம சும்மா லேசா பேசிறலாம். ஆனா அந்த பசங்களுக்கு வாழ்க்கைய பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, அதுல இது ஒரு பேர் இடியா வந்து விழுது. அப்ப திருமணம்னா, இப்ப உறவுனா, அவ ஆண், பெண் உறவுனா, அவ தனிநபர் உறவுனா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது நிரந்தரம் இல்ல போல இருக்கு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். அதுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லன்னா, அப்ப எந்த ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம கமிட் ஆகிடக்கூடாது. அப்ப கமிட் ஆனா நம்மள கூட ஏமாத்திருவாங்க. அப்படின்ற மாரி இந்த 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 மாரி நெகட்டிவான எக்ஸ்போஷர் கிடைக்கிற குழந்தைங்களுக்கு திருமணத்த பத்தி ஒரு ரொம்ப மோசமான ஒரு அபிப்பிராயம் வருது. ஒரு தெய்வீக நிலை, உன்னத நிலை, சிறந்த நிலையெல்லாம் அவங்க நினைக்கிறதில்ல. எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நம்மள மாட்டிக்காம நம்ம தப்பிச்சிரணும். பிரச்சனை வரும்போதே நம்ம எஸ்கேப் ஆயிடணுன்ற மாரி அவங்க அத பத்தி வேற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நெறைய குடும்பங்கள் நாங்க சந்திக்கிறதுல பார்க்குறது என்னன்னா சார், கணவனோ, மனைவியோ திருமணத்தை மீறி ஒரு உறவு வச்சுக்கிறாங்கன்னா, இதனால் நேரடியா அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல், ஒரு 50 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு பார்த்தா, அந்த குடும்பத்தில நடக்கிற நெறைய மோசமான சம்பவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா அது அந்த அவங்களுடைய குடும்பம் வாழ்க்கையில. அவங்களோட ஆ. குழந்தைகளோட அடல்ட் வாழ்க்கையில. அந்த குடும்பம்ன்ற அந்த உறவு சிதையும் பொழுது, அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு கூடு இல்ல. ஒரு கூடுன்னா அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும். எனக்கு எமர்ஜென்சின்னா அங்க வருவேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் அங்க வந்து சேஃப்டி எடுத்துப்பேன். உங்களோட சப்போர்ட் எடுத்துப்பேன்றது இருக்கும்ல. இந்த கூடே இல்லன்னா அந்த பசங்க எங்க போவாங்க? தனித்தனியா மீட் பண்ணணும். தனித்தனியா செய்துக்கணுன்றது வந்து அது அப்பா பத்தி அம்மாகிட்ட சொல்லக்கூடாது. அம்மா பத்தி அப்பாகிட்ட சொல்லக்கூடாது. இவங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது சொன்னா அவங்க அப்செட் ஆயிட போறாங்கன்னு சொல்லிட்டு பசங்க மூஞ்சி பார்த்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயல்பான ஒரு சூழ்நிலை அதுல இருக்காது இல்லையா? அதனால மிகப்பெரிய கேடுகளை இது ஏற்படுத்துதுன்றத அன்றாடம் நாங்க பார்க்குறோம். அது ஒரு சினிமா நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுக்காகலாம் இல்ல. யாரா இருந்தாலும் தனிநபர், சராசரி மனிதர்கள் கூட இது மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்துது.